ஹாப்பி டே. இன்னைக்கு மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. HAL ஷேர் இப்போ 8% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய ஷீட்டல் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டான AMCA அட்வான்ஸ்டு மல்டி ரோல் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம்ல இருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது தான் இன்னைக்கு HAL 8% வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் படி பார்த்தா இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷீட்டல் ஃபைட்டர் ஜெட் டெவலப் பண்ண HAL ஷார்ட் லிஸ்ட் ஆகல. மொத்தம் 7 பேர் இதுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. இதுல HAL ஷார்ட் லிஸ்ட் ஆகல. முதல் தடவையா பிரைவேட் பிளேயர்ஸ் இதுல என்ட்ரி ஆறாங்க. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம், L&T அண்ட் பாரத் ஃபோர்ஜ் இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. 7ல இந்த 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. HALோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 4097.60 வரைக்கும் இன்ட்ராடேல லோக்கு போயிருக்கு. நேத்தி கூட இது 3% மேல போச்சு. இன்னைக்கு டோட்டலா அதை கொடுத்துருச்சு. 3% கெய்னிங் கொடுத்து கீழே மோர் 5% டவுன் ஆகி டோட்டலா இன்னைக்கு 8% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா L&T பாத்தீங்கன்னா பிளாட் டு நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாரத் ஃபோர்ஜ் 2% மேல கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. RBIயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் February 4 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி February 6 முடியுது. ஃபைனல் டிசிஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து February 6 தான் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட் கட் இப்ப 5.25%ல இருக்கு. ரெப்போ ரேட் கரண்டா நிறைய எக்கனாமிஸ்ட் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா RBI இப்போதைக்கு ரேட் கட் பண்ணாது, இதே தான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஃபிளேஷன் இப்ப ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ February 6 வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்தியா அண்ட் அமெரிக்கா இடையிலான ட்ரேட் டீல். ஸோ இதனாலதான் நேற்று மார்க்கெட்லாம் நல்லா ஏறினுச்சு. இப்போ என்னன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேக்ட் தான். இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இன்னும் 2-3 நாள், அதாவது இந்த வாரத்துக்குள்ள ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டா வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்ன சொல்லியிருந்தாங்க, 50%லேருந்து 18% குறைக்கிறது, 0 டியூட்டி போடுறது, $500 பில்லியன் கமிட்மெண்ட் இன் டெக்னாலஜி, எனர்ஜி. ஸோ இது எல்லாமே அதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் டேட்டா சென்டர்ஸ்க்கு சுமார் 20 பில்லியன் செலவாகும் சொன்னது. இது எல்லாமே 2 தலைவர்களுக்கு இடையில ஒரு மத்தியிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீல் தான். அடுத்து இது வெளியாகும் 2-3 நாள்ல வெளியாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுக்கப்புறம் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரத்துக்குள்ள அது 2-3 நாட்களுக்குள்ள ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ன பேச போறாங்கன்னு எதிர்பார்க்கணும். அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதானி குரூப் இப்போ ஏரோஸ்பேஸ் செக்டார்ல ஒரு பெரிய டேக் ஆஃப் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் இப்போ ஒரு லீடிங் ஏரோஸ்பேஸ் ஃபர்மான லியோனார்டோ கூட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் உருவாக்குறது தான் இவங்க டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குரூப்போட ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பிசினஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வேர்ல்ட் கிளாஸ் ஹெலிகாப்டர்ஸ், யார் இந்த லியோனார்டான்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இட்டாலியன் கம்பெனி. இந்தியாலேயே ஹெலிகாப்டர்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றது தான் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே உள்ள டார்கெட். ஸோ இப்போ இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறது இதுக்கு ஒன்றும் பூஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அண்ட் ஏவியேஷன் மார்க்கெட்ல ஹெலிகாப்டர்ஸோட ரெக்குயர்மெண்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இப்ப அதானி ஃபோக்கஸை ஏவியேஷன் செக்டார் மேல திருப்பி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல என்ன முக்கியம்னா ஆல்ரெடி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் ஹெலிகாப்டர்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதானி அண்ட் லியோனார்டோ அலைன்ஸ் உள்ள வந்திருக்கு. அதாவது பிரைவேட் செக்டார்ல ஒரு நல்ல காம்படிஷன் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஏரோஸ்பேஸ் செக்டாரோட growth ரொம்ப நல்லா இருக்கும். போட்டிகள் நிறைஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த US இந்தியா ட்ரேட் டீல் மூலமா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கும் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த நியூஸ்னாலையும் US இந்தியா ட்ரேட் டீல் இம்பாக்ட் ஆலையும். அடுத்ததா நிப்டி நெக்ஸ்ட் 50ல சில சேஞ்சஸ் வரப்போகுது. எந்தெந்த ஸ்டாக்ஸ் உள்ளார வரப்போகுது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியில போகுது, இது எல்லாமே மார்ச் 2026 நடக்க போகுது.
பட் அதுக்கான பொட்டன்ஷியல் லிஸ்ட் இப்பயே கொடுத்துருவாங்க. அதாவது February 2nd வீக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க NSE. இப்போ யாரெல்லாம் உள்ளார வர சான்ஸ் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிமர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் இண்டெக்ஸ்ல உள்ள வர ஹை சான்ஸ் இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்ததுன்னா $143 மில்லியன் பாசிவ் இன்ஃப்ளோ இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவதா டாடா கேபிட்டல், மூணாவதா ICICI Prudential AMC, and then Muthoot Finance and HDFC AMC. இந்த 5 ஸ்டாக்ஸும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. HDFC AMC உள்ள வந்தா கிட்டத்தட்ட $81 மில்லியன் இன்ஃப்ளோ இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப யாரெல்லாம் வெளியில போறாங்க? இன்ஃபோ ஏஜ், அதாவது நாக்கோரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹேவல்ஸ் இந்தியா, JSW எனர்ஜி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. February 2nd வீக்ல தான் தெரியும். இதனால நமக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல ஒரு ஸ்டாக் உள்ளார வருதுன்னா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. இதனால ஷேர் பிரைஸ் மேல போக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ என்னதான் February 2nd வீக்ல எந்த லிஸ்ட்னு கொடுத்தாலும் மார்ச் ஃபைனல் வீக்ல தான் இந்த சேஞ்சஸ் எஃபெக்டிவ் ஆகும். அதாவது உள்ளார நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல உள்ளார வரும், வெளியில எடுக்கிறது வெளியில எடுக்கப்படும். NSE அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் February 2nd ஹாஃப்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த பொட்டன்ஷியல் லிஸ்ட்டை வச்சு ட்ரேடர்ஸ் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா தேவயானி இன்டர்நேஷனல் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் வந்திருக்கு ரிசல்ட். எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். டோட்டல் ரெவென்யூ நல்லா க்ரோ ஆயிருக்கு, 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1294.4 crore இருந்து 1441 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல 231 crore கொடுத்திருக்காங்க. ஆனா எபிடா மார்ஜின் கம்மி ஆயிருக்கு, கொஞ்சம் மார்ஜின் பிரஷர் இருக்கு. 0.5% கம்மி ஆயிருக்கு, அதாவது 16.5% இருந்து 16% கம்மி ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா லாஸ் தான் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் 0.5 crore லாஸ் இருந்தது, இப்ப 10.3 crore லாஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் லாஸ் வந்து கம்மியாகல, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ கம்பெனியோட சேல்ஸ் 11% மேல க்ரோ ஆயிருக்கு. ஸோ இன்னும் KFC, பீஸா ஹட்ல நல்லா தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர் போல. லாஸ் ஆனா வைடன் ஆயிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேறு சில காரணங்களால போன வருஷத்தை விட இந்த வருஷம் லாஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ் வந்தாலும் ரெவன்யூ growth நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு ஷேர் பிரைஸ் 4.3% இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு தேவயானி இன்டர்நேஷனல். அடுத்ததா US இந்தியா ட்ரேட் இம்பாக்டால இன்னைக்கும் ஏறிக்கிட்டு இருக்க சில ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா கோகால் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கும் 20% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு. மெயினா இந்த US இந்தியா ட்ரேட் டேனால தான். அடுத்தது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே 12% அண்ட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் பார்த்தா அவந்தி ஃபீட்ஸ் 12% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா 65% நார்த் அமெரிக்கால இருந்து தான் வருது. ஸோ அதனாலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்டும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய 53% எக்ஸ்போர்ட் சேல்ஸ் யூஎஸ்க்கு மட்டும் தான் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு.